இப்போ நல்லா பாரு, இது ஒரு கிராஃப். இது என்னது? ஒரு கிராஃப். இந்த கிராஃப்ல சைடில் உனக்கு தேவையான எல்லா வேலையும் சொல்லிட்டேன். சப்போஸ் இந்த கிராஃப்ல I is equal to sin கிராஃபா காஸ் கிராஃபா? அப்போ I is equal to I0 sin omega t எழுதலாமா? எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. ஐங்கிறது என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அந்த டீங்கிற டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டீயோட வேல்யூ என்ன? டி அதுதான்டா t/2. அந்த வேல்யூ என்ன? அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. டீயோட வேல்யூ t/2. இங்க டீயோட வேல்யூ என்ன? கேபிட்டல் T/2. ஏன்னா மொத்தம் டீக்கு பாதி. இங்க டீயோட வேல்யூ என்ன? இங்க அடிச்சு சாவச்சு 3t/2. t இங்க வருது 3t/2. எப்படி 1 எப்படி 1க்கு முன்னாடி வந்துச்சு? 3t/4. கரெக்ட்டா இல்லையா? 2t/4. Yes, இது t/4 பா. 2t/2 வந்து 2t/4, 3t/4, 4t/4. இப்போ கோபிக்கு சொல்ல 4t/4 நீங்க t ன்னு எழுதலாம்ல. எழுது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. I0 என்ன, ஒமேகா என்ன, ஃப்ரீக்வென்சி என்ன, டீங்கிறது என்ன? டைம் பீரியட். கொடுத்துட்டேன்டா. அங்கே நோட் பண்ணாத கழுத இருப்போம். அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பெல்லிங் தெரியாது, நீ நோட் பண்ணிக்கிறேன்னு. அங்கே வந்து பீக்னு போட்டோம். இங்கே பீக்னு போட்டிருக்கீங்க. அங்கே ஆம்பிளிட்யூட் தானே சொன்னீங்க, மேக்ஸிமம்னு போட்டிருக்கீங்க. யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ. ஏன் இது 11th வேவ்ல எடுத்துறப்ப நீ நோட் பண்ணி எழுதிருக்கணும். என்ன மேடம் உனக்கு பிரச்சனை? சரி எது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்? அதான் ஐ எழுதல, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் மட்டும் போட்டேன்ற. ஐக்கு எழுதல. சரி, அதுதான் சொன்னேன். ஐ வந்து என்னது? கரண்ட் அட் எனி டைம் t. நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அறிவுக்கு தூரமா இருந்தா அப்படிதான் இருக்கும். என்ன இருக்கு क्वेश्चन? இப்போ இதனால நாட்ல பிரச்சனையா? உங்க வீட்லயே பிரச்சனையா? ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கரெக்ட்டா இல்லையா? கம்ப்ளீட் சைக்கிள்னா 2 டேய் கோபிகா நல்லா பண்ண உட்காரணும். 0ல இருந்து டைம் எவ்வளவு வரைக்கும்? t வரைக்கும். இப்போ நல்லா பாரு, ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2/2. இப்போ என்னடா கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்ல கான்ஸ்டன்ட்டா இருக்கா டைமை பொறுத்து? அப்ப ஆவரேஜ் கரண்ட்க்கு என்ன ஃபார்முலா சார்? I integral of I dt. Integral of I dt by integral of dt. கரெக்ட்டா? டைம் பீரியட் எதுல இருந்து எது வரைக்கும்? 0 to கரெக்ட்டா? இந்த I0 sin omega t ல எது சார் கான்ஸ்டன்ட்? I0 என்னது சார்? பீக் கரண்ட். அந்த பீக் கரண்ட் நல்லா பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சார். பீக் கரண்டோட வேல்யூ என்னதான்? அப்ப I0 கான்ஸ்டன்ட்டா? I0 இன்டெகிரலுக்கு வெளிய எடுத்துக்கலாமா? அப்ப I0 வெளிய எடுத்துட்டேன்னா integral of sin omega t divided by கரெக்ட்டா? sin இன்டெகிரேட் பண்ணா minus cos omega t by omega minus cos of omega t. Omega that is by omega. இதை இன்டகிரேட் பண்ணா t. லிமிட் என்ன? 0 to t. 0 ல இருந்து t. ஓகே போதுமா வேணும்? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. கரெக்டா? இப்போ I0 minus
cos of ஒமேகாக்கு பதிலா 2 pi by t into t into பெரிய t. கரெக்டா? புரியுதா? ஸ்மால் t க்கு பதிலா தான் இந்த கேபிட்டல் T போடுற. கரெக்டா? அடுத்து பாரு, இதில் ஒரு பேசாம இந்த மைனஸை வெளியே வச்சுக்கோமே. ஃபார்முலாக்குள்ள ஒரு மைனஸ் வந்துருமா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அந்த 0 cos 1. கரெக்டா? இதோட வேல்யூ 1 தானே? கரெக்ட். லூஸ் நானே. cos of 2 pi by t கரெக்டா? அப்ப நல்லா பாரு, I0 சரி. இந்த மைனஸ் இங்கே வச்சுக்கோ. டே கழுத மாதிரி பேசிக்கிட்டே கிடக்காத. மைனஸ் I0 இன்ட்டு காஸ் ஆஃப் 2 பையோட வேல்யூ என்ன? 1. காஸ் பையோட வேல்யூ தான் -1. காஸ் 0 காஸ் 0 divided by ஆன்சர் என்ன? நல்லா பார் பாப்பா, ஒமேகாக்கு பதிலா 2 பை t, அப்பர் லிமிட் கேபிட்டல் T, லோயர் லிமிட் 0. bro அந்த cos 2 pi by t யும் 0 பிராக்கெட் போடுங்க. என்னடா அந்த 2 pi by t க்கும் 0 க்கும் பிராக்கெட் போடுங்க. சரிடா, அதையும் பண்ணுவோம். ஆக மொத்தம் உங்க நோட்ல எதுவும் பண்ணிட மாட்டீங்க. போதுமா? இந்த क्वेश्चंस ஆன்சர் 0ன்னு கொண்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? நல்லா பார், மேலே இருக்க ஏரியா கீழே இருக்க ஏரியா ஈக்குவலாக இருக்குமா? அப்போ மேலே இருக்க ஏரியா சம் ஆன்சர் வருதுன்னா கீழே இருக்குது மைனஸில் அதே வரும். அப்போ டோட்டல் என்ன? இங்கே வா, எந்திரி. என்ன புரியல உனக்கு? ஆமாண்டா, காஸ் 0டா. காஸ் 0 வேல்யூ என்னடா? திட்டினா நான் தூங்கிக்கிட்டு உட்காந்தா எப்படி புரியும்? இப்போ நான்